வேடுகுத்தம்பட்டி சாமி சேலம் மாவட்டம் வேடுகுத்தம்பட்டி பச்சனன் காட்டு சாமியப்பன் காட்டுவளவு அமைஞ்சிருக்கும் தானத்த முனிப்பன் தைலை அம்மன் கோயில். எங்க தானத்த முனிப்பன் தைலை அம்மன் கோயில். இது வந்து 2வது வருஷம் சிறப்பு முப்பூசை செய்யறோம். இப்ப 12வது வருஷம் கும்பாபிஷேகம் பட்டி முடிச்சுட்டு 2வது வருஷம் வந்து இப்ப முப்பூசை செய்யறோம். அடுத்த வருஷம் பெரிய தேவம் செய்யறோம். எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். கோயில் சிறப்பாக வேண்டுதலை வச்சது நிறைவேறிட்டு இருக்குது. குழந்தை பாக்கிட்டு வச்சாங்க, அப்புறம் நிறைவேறிச்சுன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்குது வருஷமே. இடைக்கிட பிறகு எல்லாருமே காணிக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேற கோரிக்கை வச்சதாலும் நிறைவேறிருக்கு. பிறகு அவங்களுக்கு அமௌண்ட்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. எந்த கோரிக்கை வச்சாலும் இந்த கோயில நிறைவேறிட்டு இருக்குது. அதாவது நாங்க 35 குடும்பங்கிறோம். பாரம்பரியம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏழுமலை கிராமத்தில் பச்சந்தோடு காட்டோலையில் தாண்டம்பின் தைலையம்மன் வேண்டுதலை வச்சது எல்லாமே நிறைவேறப்படுது. இடைக்கடி குழந்தை பாக்கி எல்லா வச்சுங்களுக்கெல்லாம் இடைக்கடி காணிக்கை போடுறாங்க. கண்டிப்பா அது எல்லாமே நிறைவேறுது. வேடுகுத்தம்பட்டி சாமி சேலம் மாவட்டம் வேடுகுத்தம்பட்டி பச்சனன் காட்டு சாமியப்பன் காட்டுவளவு அமைஞ்சிருக்கும் தானத்த முனிப்பன் தைலை அம்மன் கோயில். எங்க தானத்த முனிப்பன் தைலை அம்மன் கோயில். இது வந்து 2வது வருஷம் சிறப்பு முப்பூசை செய்யறோம். இப்ப 12வது வருஷம் கும்பாபிஷேகம் பட்டி முடிச்சுட்டு 2வது வருஷம் வந்து இப்ப முப்பூசை செய்யறோம். அடுத்த வருஷம் பெரிய தேவம் செய்யறோம். கோயில் சிறப்பாக வேண்டுதலை வச்சது நிறைவேறிட்டு இருக்குது. குழந்தை பாக்கிட்டு வச்சாங்க, அப்புறம் நிறைவேறிச்சுன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி நடந்துட்டு இருக்குது வருஷமே. இடைக்கிட பிறகு எல்லாருமே காணிக்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. வேற கோரிக்கை வச்சதாலும் நிறைவேறிருக்கு. பிறகு அவங்களுக்கு அமௌண்ட்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. எந்த கோரிக்கை வச்சாலும் இந்த கோயில நிறைவேறிட்டு இருக்குது. அதாவது நாங்க 35 குடும்பங்கிறோம். பாரம்பரியம் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஏழுமலை